அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம்ம அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரலால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டவங்க, அவங்க ஆணா பெண்ணா, அவங்களுடைய ஆகாரம் அதாவது உணவு என்ன, அப்புறம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான வானவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வானவர்கள் வந்து ஒளியினால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வின் சிறப்புக்குரிய படைப்புகளாக இருக்கிறாங்க. அவங்க பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவங்க, இரவு பகலாக அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவங்க. எந்த வேலையை செய்யும்படி அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிடுறானோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. எப்போதுமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, வானவர்கள் அல்லாஹ்வின் எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டார்கள், மேலும் அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டுள்ளதோ அதை மட்டும் செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வானவர்கள் வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அவங்களுக்கு பசி தாகம் எதுவுமே கிடையாது. அவனுடைய ஆகாரம் அதாவது உணவு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதும் அவனுடைய கட்டளைகளை செய்வதும் தான் அவங்களுக்கு உணவு. அவங்க வணங்குவதில் சலிப்படைய மாட்டாங்க, வணக்கங்களை கொண்டு பெருமையும் அடைய மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு தமது உருவங்களை மாற்றிக்கொள்ளும் சக்தியும் கொடுத்துருக்கிறான். சில நேரத்தில் மனிதனின் தோற்றத்தில் வருவாங்க, சில நேரத்தில் பல்வேறு தோற்றங்களில் அவங்க வருவாங்க. வானங்கள் பூமிகளின் அனைத்து பொறுப்பும் அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும். ஏன்னா அவங்க வந்து எண்ணிலடங்காமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும், வேறு யாரும் அறிய மாட்டாங்க. திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, உமது இரட்சகனின் பட்டாளங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களில் 4 பேர் வந்து மிகவும் பிரபலமானவங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க. யார் யாருன்னா, ஹல்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹல்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹல்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இவங்க 4 பேரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவங்க. ஹல்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு அல்லாஹ்வின் சட்டங்களையும் வேதங்களையும் தூதுகளையும் இறை தூதுகள்கிட்ட கொண்டு வரும் பணி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹல்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வின் சகல படைப்புகளுக்கு இரணம் மற்றும் மலையை கொண்டு வரும் பணி செஞ்சாங்க. அவங்களுக்கு கீழே எண்ணிலடங்காத வானவர்கள் வந்து வேலை செஞ்சாங்க. சிலர் வந்து மேகங்களின் பொறுப்பிலும், சிலர் வந்து காற்று, மின்னல், இடி, கடல், குளம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தான் செய்வாங்க. அடுத்தது ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு கியாமத் நாளில் சூர் ஊதும் பணி வந்து செஞ்சாங்க. ஹல்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் பொறுப்பில் வந்து இருந்தாங்க. அவங்களுடன் எண்ணிலடங்காத வானவர்கள் வந்து பணி செஞ்சாங்க. முஃமின்களின் உயிரை கைப்பற்றுவதற்கு தனி வானவர்களும், காஃபிர்களின் உயிரை கைப்பற்றுவதற்கு தனி வானவர்களும் இருந்தாங்க. இந்த 4 வானவர்களை தவிர இன்னும் பல வானவர்களை பற்றியும் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களில் சிலரின் பணியை வந்து நம்ம பார்க்கலாம். கிராமன் காத்திபீன் அப்படின்னு 4 வானவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களில் 2 பேர் வந்து பகல்லையும் 2 பேர் இரவுலையும் அடியானோட இருப்பாங்க. ஒரு வானவர் வந்து அடியானின் வலது தோளில் இருந்து அடியானின் நன்மைகளை வந்துட்டு பதிவு செய்வாங்க. இன்னொரு வானவர் வந்துட்டு இடது தோளில் இருந்து அடியானின் தீமைகளை பதிவு செய்வாங்க. சில வானவர்கள் வந்து மனிதனை ஆபத்துகள் முசீபத்திலிருந்து காப்பாற்றும் பணியில் வந்து இருந்தாங்க. அவங்க அடியானின் முன்னும் பின்னும் இருந்து பாதுகாப்பு தருவாங்க. இவங்களுக்கு ஹஃபலா அப்படின்னு சொல்லப்படும். சில வானவர்கள் வந்து மனிதன் இருந்த பிறகு கப்ருக்குள் அவனிடம் கேள்வி கேட்கும் பணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்கர் நக்கீர் அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் தாலாவின் இந்த அனைத்து வானவர்களையும் நம்புவது அவசியமாகும். யார் அவர்களை நிராகரிப்பாரோ அவர் மொமீன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.